நம்மளோட இந்தியன் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் கிராஷ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ தான் நான் வந்து கிராஷ் ஆக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறேன்னான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஜான்வரி ஃபர்ஸ்ட் வீக் எக்ஸாக்டாக ப்ரைஸ் எந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ட்ரேட் ஆகும்போதே ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்துருச்சு. ப்ரைஸ் 24,050 வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறத நான் என்னோடய டெலிகிராம் சேனல், யூடியூப் சேனல் எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணியிருந்தேன். யாருமே இது வரைக்கும் இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லாத ஒரு விஷயம். ஓகேவா? ஸோ ப்ரைஸ் வந்து 24,050 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ப்ரைஸ் எக்ஸாக்டாக ட்ரேட் ஆகும்போதே டிசைட் ஆகிருச்சு. அதுக்கப்புறம் எப்போ பட்ஜெட் டேக்கு அப்புறமா இந்த ஒரு ட்ராப்பை கொடுத்தாங்களோ அப்போவே டிசைட் ஆகிருச்சு. ப்ரைஸ் நம்மளுக்கு 20,000 வரைக்கும் இந்த பர்டிகுலர் ட்ரேடிங் இயரில் நம்மளுக்கு ஒரு ட்ராப் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ நான் அப்போ சொல்லும் போது யாருமே நம்மள இவ்வளோ பெரிய கிராஷ் மார்க்கெட்டில் பாசிபிள் இல்லை அப்படின்னு தான் நிறைய பேர் சொன்னாங்க. பட் எங்கே அடித்தா எங்கே போகும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேவா? ஸோ எங்கே சப்போர்ட் எடுத்தால் எவ்வளோ தூரம் போகும், எங்கே ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் நான் இந்த ஒரு அனலிசிஸை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்ஃபேக்ட் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் 2025லேயே நவம்பர் மிட் எக்ஸாக்டாக கால்குலேட் பண்ணி எக்ஸாக்டாக அந்த டேட்டை கூட நான் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் மிடிலேயே வந்து டிசைட் ஆகிடுச்சு. 2025ல் இதுக்கு மேலே ப்ரைஸ் ஒரு மூமெண்ட் அப்படிங்கிறத கொடுக்க போகிறது இல்லை. நம்மளோட இந்தியன் மார்க்கெட் இந்த பர்டிகுலர் இயரோடைய க்ளோசிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ரெடி ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிட்டாங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ நவம்பரில் இருந்தே என்னுடைய சேனல்ஸை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறவங்களுக்கு மைட் பி தெரியும் எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறமா ஜான் ஃபர்ஸ்ட் வீக் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறமா இன்க்ரீசிங் ட்ரெண்டில் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் நம்ம கொடுத்து தான் ஆகணும். பட் மார்க்கெட் இன்க்ரீசிங் ட்ரெண்டில் போகிறதுக்கு ரெடியாக இல்லை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணாங்க, ஒரு டவுன் ட்ரெண்டில் பர்ஃபெக்டாக வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஓகேவா? ஸோ டவுன் ட்ரெண்டில் வராங்க, ஓகே. பட் எது வரைக்கும் போவாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ அப்போ தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஈவன் இன்ட்ராடே ட்ரேடராக இருந்தாலும் அதுக்கேற்றப்ப நம்மளுடைய ட்ரேட்ஸை நம்ம வந்து செட் பண்ண முடியும். ஸோ அதுபடி பார்க்கும்போது இப்போதைக்கு ப்ரைஸ் நம்மளுக்கு 20,000 லெவல் வரைக்கும் ஒரு ட்ராப் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இன்கேஸ் இந்த ட்ராப் ஃபர்தராக மார்க்கெட்டில் ஒரு எக்கனாமிக் க்ரைசிஸ் அந்த மாதிரி ஏதாவது வருது அப்படின்னா 12,900 வரைக்கும் மார்க்கெட் போவாங்க. எவ்வளோ பாயிண்ட்? 12,900 ஆல்மோஸ்ட் இந்த லெவல் வரைக்குமே வரப்போகிறாங்க. ஓகே, அப்போ இவ்வளோ பெரிய கிராஷ் பாசிபிளாக? எஸ், பாசிபிலிட்டி இருக்குது. அது இந்த இடத்துல 20,000 கிட்ட எப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். பட் இப்போதைக்கு 20,000 லெவல் ஃபிக்ஸட், அதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ அக்யூரேட்டாக வேறு யாராவது ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லியிருந்தாங்கன்னா என்கிட்ட நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள், பார்க்கலாம்.